to Chennai Super Kitchen. இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். மறக்காம இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நல்லா இருக்குமா பேசலாம். இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதை நான் வந்துட்டு கடையிலேயே வாட்டி இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு கடையில் வாட்டி வாங்கிட்டு வந்தாலும் இன்னொரு தடவை வீட்டில் எப்படி நம்ம சுரண்டி எடுக்கிறதுன்னு நான் இப்போ காட்டுறேன். அப்படியே இந்த மாதிரி ஒரு தடவை சுரண்டி எடுத்துக்கணும். மேலே வேறது எக்ஸ்ட்ரா முடி இருந்தால் கூட நம்மளுக்கு வந்துடும். அழுக்கு ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்தால் கூட இதில் வந்துடும். இந்த மாதிரி வரும். இந்த கத்தியில் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா? நல்ல கார்னர் எல்லாத்துலேயுமே சுரண்டி எடுத்துருங்க. இப்போ இது வந்துட்டு முட்டி பகுதி, இந்த பீஸ் வந்துட்டு கால். இது எப்படி க்ளீன் பண்ணணும்னா இந்த அடிப்பகுதி இருக்குல்ல, இது அப்படியே நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி ஒயிட்டாக வரும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இந்த கால் இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துருங்க, அப்போ தான் க்ளீனாக. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா ஆட்டுக்காலையுமே சுரண்டி எடுத்துட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ஆட்டுக்காலையுமே இந்த மாதிரி சுரண்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் 2 தடவை. இதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சூப் வைக்க ஸ்டார்ட். இப்போ ஆட்டுக்கால் சூப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். மரச்செக்கு நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் இது கூட ஒரு 10 போல சின்ன வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி நச்சு எடுத்திருக்கேன். கட் பண்ணல, இந்த மாதிரி கல்லில் நச்சு எடுத்திருக்கேன். சூப்புக்கு சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அப்போதான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த சின்ன வெங்காயத்து கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை வதக்கி விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சூப் ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி இருக்கும். இது கூடவே முழுசாக ஒரு 5-6 மிளகு எடுத்திருக்கேன். இதை சேர்க்குறேன். இது வந்துட்டு அந்த சாரெல்லாம் உள்ளே இறங்கணுன்றதுக்காக நான் முழுசாக சேர்த்துருக்கேன். நம்ம சூப் எடுக்கிறப்போ வந்துட்டு கொஞ்சம் தூள் சேர்த்து குடித்தா நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இது எல்லா பொருளையுமே நான் தனித்தனியாக சேர்த்துருக்கேன். இதை வந்துட்டு அரைச்சும் பண்ணலாம், ஆனால் எனக்கு அரைச்சி பண்ணால் பிடிக்காது. ஏன்னா நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா அடியில் அப்படியே கூழ் மாதிரி செட்டில் ஆயிரும். அது குடிக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முழுசாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால எனக்கு இப்படி பண்ணால் தான் பிடிக்கும். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்புக்கு தேவையான எல்லாமே உள்ளே சேர்த்தாச்சு. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட்டுக்கால் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். ஆட்டுக்காலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த ஆட்டுக்கால் இந்த எண்ணெய் இந்த மசாலாலேயே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணலாம். இப்போ அந்த எண்ணெய் மசாலாலேயே வந்துட்டு ஆட்டுக்கால் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க, பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 கப் கிட்ட தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ணி காட்டியிருக்கேன். இதை விட மண்பானையிலேயே வச்சு ரொம்ப நேரம் வேக விட்டு அந்த சாறை இறங்க விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஸ்டைல்லையும் நம்ம ஒரு நாள் பண்ணலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 10லேருந்து 15 விசில் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த ஆட்டுக்கால் இருந்து சாரெல்லாம் வந்துட்டு நல்லா இறங்கும் சூப்பில். ஆட்டுக்கால் வந்துட்டு முட்டி வலிக்கு, கால் வலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருமே இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ இது 10லேருந்து ஒரு 15 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்ல எண்ணெயெல்லாம் மிதந்து வந்துருச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றுனேன், அதுவே நல்லா மிதந்து வந்திருக்கு பாருங்க. காலுமே நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நீங்கள் இந்த ஸ்டைலில் சூப் வச்சிங்கன்னா அடியில் அந்த ஒரு மாதிரி கசடு மாதிரி தங்காது. சூப் குடிக்கவும் நல்லாயிருக்கும். நம்மளோட சூப்பரான ஆரோக்கியமான ஆட்டுக்கால் சூப் ரெடி.
இது எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லது. கால் வலி, முட்டி வலி எல்லாத்துக்குமே இந்த சூப் ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே இதை வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே 5 மிளகு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரமாக வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிளகுத்தூள் தூவிடலாம். எல்லாருமே கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பாய்.